கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். பிலிப்பியர் பவுலுக்கு எப்படிப்பட்ட சகோதரர்? பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர். பிலிப்பியர் பவுலுக்கு எப்படிப்பட்டவர்கள்? சந்தோஷமும் கிரீடமுமானவர்கள், பிரியமானவர்கள். பவுல் பிலிப்பியரை யாருக்குள் நிலைத்திருங்கள் என்று கூறினார்? கர்த்தருக்குள். ஒரே சிந்தையாயிருக்க பவுல் யாருக்கு புத்தி சொன்னார்? எயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும். எயோதியாளும் சிந்திக்கேயாளும் யாருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க வேண்டும் என்று பவுல் புத்தி சொன்னார்? கர்த்தருக்குள். பிலிப்பியருக்கு உதவியாயிருக்கும்படி பவுல் யாரை வேண்டிக் கொண்டார்? தன் உத்தம கூட்டாளியை. எயோதியாளும் சிந்திக்கேயாளும் எந்த விஷயத்தில் பவுலோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்? சுவிசேஷ விஷயத்தில். எயோதியாளும் சிந்திக்கேயாளும் எவர்களோடு சுவிசேஷ விஷயத்தில் பவுலோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்? கிலமெந்தோடும் மற்ற பவுலின் உடன் வேலை ஆட்களோடும். எயோதியாள் சிந்திக்கேயாள் நாமங்கள் எதில் இருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில். கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாய். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொன்னவர் யார்? பவுல். எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது எது? பிலிப்பியரின் சாந்த குணம். சமீபமாயிருக்கிறவர் யார்? கர்த்தர். பிலிப்பியரின் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் ஏன் தெரிந்திருக்க வேண்டும்? கர்த்தர் சமீபமாய் இருக்கிறதுனால். பிலிப்பியர் எதற்கு கவலைப்படக்கூடாது? ஒன்றுக்கும். பிலிப்பியர் தேவனுக்கு எவைகளை தெரியப்படுத்த வேண்டும்? எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை. விண்ணப்பங்களை தேவனுக்கு எப்படி தெரியப்படுத்த வேண்டும்? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்வது எது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்.
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் யாருக்குள்ளாக காத்துக்கொள்ளும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. பிலிப்பியர் சகோதரர் கடைசியாக சிந்தித்துக் கொண்டிருக்க எத்தனை காரியங்களை பவுல் கூறுகிறார்? 8 காரியங்கள். சோதனை கேள்வி 1. டேஷ் நிலைத்திருங்கள். ஏ கிறிஸ்துவுக்குள், பி பிதாவுக்குள், சி தேவனுக்குள், டி கர்த்தருக்குள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் சகோதரர் கடைசியாக எவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க பவுல் கூறினார்? உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ். பிலிப்பியர் சகோதரர் எவைகளை செய்யுங்கள் என்று பவுல் கூறினார்? தன்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை. பிலிப்பியர் பவுலிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை செய்யும் பொழுது யார் அவர்களோடு இருப்பார்? சமாதானத்தின் தேவன். பவுலை விசாரிப்பதற்கு மறுபடியும் மனமலர்ந்தவர்கள் யார்? பிலிப்பியர். பிலிப்பியர் தன்னை விசாரிப்பதற்கு மனமலர்ந்தபடியினால் பவுல் யாருக்குள் சந்தோஷப்பட்டார்? கர்த்தருக்குள். பவுலை விசாரிப்பதற்கு பிலிப்பியருக்கு எது மாத்திரம் நேரிடவில்லை? சமயம் மாத்திரம். சமயம் மாத்திரம் என்பதன் அர்த்தம் என்ன? வாய்ப்பு. மனமலர்ந்தபடியினால் என்பதன் அர்த்தம் என்ன? விரும்பினதினால். பவுலை விசாரிப்பதற்கு பிலிப்பியருக்கு சமயம் மாத்திரம் நேரிடவில்லை என்று பவுல் எதனால் இப்படி சொல்லுகிறதில்லை? தன் குறைச்சலினால். பவுல் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்க கற்றுக்கொண்டார்? மனரம்மியமாய். மனரம்மியமாய் இருக்க என்பதன் அர்த்தம் என்ன? திருப்தியோடு இருக்க. எப்படியெல்லாம் இருக்க தனக்கு தெரியும் என பவுல் கூறினார்? தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும். எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் எப்படி இருக்க தனக்கு தெரியும் என பவுல் கூறினார்? திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும். எதற்காக பவுல் போதிக்கப்பட்டார்? பரிபூரணமடையவும் குறைவுபடவும். எவைகளில் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் பவுல் போதிக்கப்பட்டார்? எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும்.
பவுலுக்கு யாராலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு? தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பிலிப்பியர் எதில் பவுலோடே உடன்பட்டது நலமாயிருந்தது? பவுலின் உபத்திரவத்தில். சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் பவுல் எங்கே இருந்து புறப்பட்டார்? மக்கதோனியாவிலிருந்து. பவுல் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது எந்த காரியத்தில் பிலிப்பியர் மாத்திரம் பவுலுக்கு உடன்பட்டார்கள்? கொடுக்கல் வாங்கல் காரியத்தில். பவுல் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் பவுலுக்கு உடன்படாதவர்கள் யார்? வேறொரு சபையும். சோதனை கேள்வி 2. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க பவுல் யாருக்கு புத்தி சொன்னார்? ஏ கிலமெந்திற்கும் சிந்திக்கேயாளுக்கும், பி மரியாளுக்கும் லீதியாளுக்கும், சி கிலமெந்திற்கும் யோவானுக்கும், டி யெயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் பவுலின் குறைச்சலை நீக்கும்படி எத்தனை தரம் அனுப்பினார்கள்? 2 தரம். பவுல் எங்கு இருந்தபோது பிலிப்பியர் பவுலின் குறைச்சலை நீக்கும்படி 2 தரம் அனுப்பினார்கள்? தெசலோனிக்கேயில். பவுல் பிலிப்பியரிடமிருந்து எதை நாடவில்லை? உபகாரத்தை. பவுல் பிலிப்பியருக்கு எது பெருகும்படி நாடுகிறார்? அவர்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி. உபகாரத்தை என்பதன் அர்த்தம் என்ன? நன்கொடையை. எல்லாம் எனக்கு கிடைத்தது என்று கூறியவர் யார்? பவுல். எல்லாம் கிடைத்ததால் பவுலுக்கு உண்டாயிருக்கிறது என்ன? பரிபூரணம். பிலிப்பியரால் அனுப்பப்பட்டவைகளை பவுல் யார் கையில் வர பற்றி கொண்டார்? எப்பாப்பிரோதீத்துவின் கையில். பிலிப்பியரால் அனுப்பப்பட்டவைகளை பவுல் தேவனுக்கு பிரியமான எதாக வர பற்றி கொண்டார்? உகந்த பலியாக. பிலிப்பியரால் அனுப்பப்பட்டவைகளை பவுல் எப்பாப்பிரோதீத்துவின் கையில் எப்படி வர பற்றி கொண்டார்? சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக. பிலிப்பியரால் அனுப்பப்பட்டவைகளை எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் தான் என்ன அடைந்திருக்கிறதாக பவுல் கூறினார்? திருப்தி. குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறவர் யார்? தேவன். தேவன் எதின்படி குறைவை எல்லாம் நிறைவாக்குவார்?
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தேவன் யாருக்குள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார்? கிறிஸ்து இயேசுவுக்குள். யாருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக? நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு. யாருக்கு வாழ்த்துதல் சொல்ல பவுல் பிலிப்பியருக்கு எழுதினார்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும். பிலிப்பியருக்கு வாழ்த்துதல் சொன்னவர்கள் யார்? பவுலோடு இருக்கிற சகோதரர்கள், பரிசுத்தவான்கள் அனைவரும். பரிசுத்தவான்கள் அனைவரும் யாருக்கு வாழ்த்துதல் சொன்னார்கள்? பிலிப்பியருக்கு. பிலிப்பியருக்கு விசேஷமாக வாழ்த்துதல் சொன்னவர்கள் யார்? ராயனுடைய அரமனையில் உள்ளவர்கள். யாருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. சோதனை கேள்வி 3. தன்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்களுடைய நாமங்கள் எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்னார்? ஏ நியாயப்பிரமாண புஸ்தகத்தில், பி ஜீவ புஸ்தகத்தில், சி விடுதலையின் புஸ்தகத்தில், டி பரலோக புஸ்தகத்தில். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமேன்.